ஏப்ரல் திங்கள் 19 வாக்களிக்கப் போகின்ற ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு காத்திருக்கின்ற வாக்காளர் பெருமக்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிறுவர்களே வணக்கம். பாடி யாதவர் தெரு என்னுடைய நெஞ்சில் அலையலையாக ஒரு உணர்வு திரும்ப திரும்ப வருகிறது. 1987 ஒரு கூவத் துடிக்கிற குயில் குஞ்சாய் தாவத் துடிக்கிற தளிர்மான் குட்டியாய் நான் பேச துடித்த காலத்தில் தலைநகர் சென்னையில் உரையாற்றிய என்னை இந்த அம்பத்தூர் நகரில் இதே யாதவர் தெருவில் அறிமுகம் செய்தவர் அண்டை நகர செயலாளர் ரவைக்கண்ணன். அன்றைக்கு ரவைக்கண்ணன் என்னிடத்தில் சொன்னார், நீ இங்கே பேசிய பேச்சை தமிழ்நாடு முழுவதும் பேசு, உன்னை வெல்ல பிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று ரவைக்கண்ணன் அன்றைக்கு என்னை வாழ்த்தியது என் நினைவுக்கு வருகிறது. இன்றைக்கு யாதவர் தெருவில் ஒரு குருஷேத்திர யுத்தத்தில் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், உயர்ந்த மனிதன் TR பாலுவுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்க வந்திருக்கிறேன். இன்றைக்கு மிலேச்சர்களின் கையில் அதிகாரம், நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்று கருதுகிற சண்டாளர்களின் கையில் ஆட்சி. தேர்தல் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாலேயே ஒரு தேர்தல் ஆணையர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியவில்லை. எதிர்கட்சிகளோடு கூட விவாதிக்காமல் கலந்தாலோசிக்காமல் ராஜீவ்குமார் என்று ஒருவரை தேர்தல் ஆணையாளராக நியமித்து விட்டார்கள். அவர் தேர்தல் தேதியை அறிவித்து விட்டார். அவர் தேர்தல் தேதியை அறிவித்ததற்கு பிறகு இன்றைக்கு அவருக்கு Z+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேர்தல் ஆணையாளருக்கு Z+ பாதுகாப்பு கொடுப்பதில் உனக்கென்ன குறை என்று கேட்டால், அவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்பதில் எனக்கு இருவேறு கருத்துக்கிடமில்லை. ஆனால் தேர்தல் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் மரபுகளை இந்த நாட்டில் மண்ணாங்கட்டியாக கருதுகிறீர்கள். நீங்கள் சில பாரம்பரியங்களை பாடையில் தூக்கி வைத்து இந்த நாட்டை நீங்கள் பாழ்படுத்த துடிக்கிறீர்கள் என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. தேர்தல் நடைமுறைக்கு வந்துவிட்டது, பிரச்சார களத்தில் தலைவர்கள் வந்துவிட்டார்கள். அதற்கு பிறகு டெல்லி சவுத், டெல்லி நார்த், டெல்லி ஈஸ்ட் 3 மாநகராட்சிகளையும் தன் கையில் வைத்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர் டெல்லி முதல்வர் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் இருக்கிறார். தேர்தல் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு பழங்குடி மக்களினுடைய மீட்பர் என்று கருதப்படுகிற ஜார்க்கண்டின் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே கைது செய்யப்படுகிறார். ஏதோ இந்த தேர்தலை நீங்கள் விளையாட்டாக கருதி விடாதீர்கள். பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்றான் பாரதி. இங்கே பேய் அரசாளவில்லை, ஒரு ஓநாய் அரசாளுகிறது என்பதற்கு இதுவெல்லாம் சாட்சி. தேர்தல் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை கைது செய்கிற துணிச்சல் உனக்கு எங்கே இருந்து வந்தது? யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது என்கிற திமிரில் இருந்து வந்ததா, இல்லது நான் ஆள பிறந்தவன் என்கிற அகம்பாவத்தில் வந்ததா, என்னை தவிர வேறு யாரும் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற அகந்தையில் இருந்து வந்ததா? நாடாளும் பிரதமர் தம்பி கரூர் முரளி சொன்னதை போல இன்றைக்கு அவர் 7வது முறையாக வந்திருக்கிறார். தமிழ்நாட்டின் தேர்தல் தேதி ஏப்ரல் 19 என்று முதல் கட்ட தேர்தலாக நிச்சயிக்கப்பட்டதற்கு பின்னாலேயே மிகப்பெரிய சதி இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னால் நான் தமிழ்நாட்டில் திக்விஜயம் செய்வேன், அதற்கு பிறகு முதற்கட்ட தேர்தல் என்று தமிழ்நாடு என்று அறிவித்து விடுங்கள் என்று பிரதமர் தேர்தல் ஆணையத்தை கேட்டிருப்பார். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 7வது முறையாக வருகிறார். எத்தனை முறை அழைத்தாலும் வருவார். ரோடு ஷோ என்கிற பெயரால் ஒரு கேலி கூத்தை நடத்துகிறார்கள். நீ ரோடு ஷோ நடத்துகிறார் என்றாலே நீ ரோட்டுக்கு வர போகிறாய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள்.
3500 போலீஸ் பாண்டி பஜார்ல இருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் பாதுகாப்புக்கு வந்த வாகனங்கள். எந்த மக்களும் மோடியை பார்ப்பதற்கு விரும்பவில்லை. மக்களினுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளான ஒருவர் இந்த நாட்டில் மீண்டும் அதிகாரத்திற்கு வர துடிக்கிறார். நீ யாரையாவது மதித்தாயா? பாராளுமன்றம் என்பது ஹவுஸ், அதுக்கு பேரே. நீ பாராளுமன்றத்திற்காவது வந்தாயா? ஒரு குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் TR பாலுவாகவே இருக்கட்டும், அவருடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நீ ஒரு நாள் சபைக்கு வந்திருக்கிறாயா? நீ ஹவுஸையே மதிக்கவில்லை, நீ ஜனநாயகத்தை மதிக்கவில்லை. யாராவது எதிர்கட்சிகள் எழுந்து வலிமையான ஒரு கருத்தை சொன்னால் பாரத் மாதா கி ஜெய் என்று கத்துகிறீர்கள். சங் பரிவார் கும்பலுக்கு நான்கில் சம்பத் மிகுந்த கவலையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய் என்று நீங்கள் கத்தினால் அது எங்களுக்கு அபசுரமாகத்தான் கேட்கிறது, அது எங்களுக்கு அலர்ஜி. அப்படியே கத்துவதாக இருந்தாலும் எங்கள் பாரதி வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று சொல்லியிருக்க. சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஆட்சி பறிபோய்விடும் என்கிற ஆத்திரம். அதிமுக கட்சி அதனுடைய மேஜர் பார்ட்னர் எடப்பாடி பழனிசாமி சரியோ தவறோ விழித்துக் கொண்டு வெளியேறிவிட்டார். பஞ்சாபில் அகாலிதளம் வெளியேறிவிட்டது. உன்னோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் வெளியேறிவிட்டது. பிஜேபி கட்சி இன்றைக்கு தீண்டுவார் இல்லாத திரவியமாய், தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாய், தேடுவார் இல்லாத திரவியமாய், பாடுவார் இல்லாத பாடலாய் இன்றைக்கு தனிமைப்பட்டு நிற்கிறது. இப்படி என்னை தனிமைப்படுத்தி விட்டார்களே என்கிற ஆத்திரத்தில், இதற்கு காரணம் திமுகவின் தலைவன் ஸ்டாலின் தான் என்று திமுகவை பழிவாங்க துடிக்கிறார். அமலாக்கத்துறையை ஏவி விடுகிறார். சிபிஐ அவர்களுக்கு கைகட்டி சேவகம் செய்கிறது. எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவனை எங்களால் கைது செய்ய முடியும் என்று இன்றைக்கு அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊழல் செய்தவர்களை சும்மா விட மாட்டேன் என்று பிரதமர் கொக்கரிக்கிறார். நான்கில் சம்பத் கேட்கிறேன், அவனுடைய பேர் சுவேந்த் அதிகாரி. அவன் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜிக்கு வானமும் சிறகுமாக இருந்தவர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மம்தா பானர்ஜியினுடைய அடுத்த தலைவராக மேற்கு வங்காளத்தில் அடையாளம் காட்டப்பட்டவர் சுவேந்த் அதிகாரி. அவரை உன்னுடைய என்போர்ஸ்மெண்ட் சிபிஐ காட்டி மிரட்டி இன்றைக்கு 1000 கோடி ரூபாய் சாரதா ஸ்டேட்மெண்ட் ஊழல் அவரை சிக்க வைத்து மம்தா பானர்ஜி உதறிவிட்டு எங்களிடம் வந்துவிடு என்று சொல்லி அவரை இன்னைக்கு அந்த கட்சியில் சேர்த்து அவர் இன்றைக்கு பிஜேபி கட்சியில் மேற்கு வங்காளத்தில் பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த துரோகத்தை மம்தா பானர்ஜி தாங்கி கொண்டார். ஹரிமாந்தர் பிஸ்வா சர்மா, அவர் அஸ்ஸாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். சர்மா ஊழல் என்று புத்தகத்தை போட்டார்கள். அந்த பிஸ்வாஸ் சர்மாவை மிரட்டி படிய வைத்து மண்டியிட வைத்து தன் கட்சியில் சேர்த்து இன்றைக்கு அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர் ஆக்கிவிட்டார்கள். ஒரு முகுல் ராய் சாரதா சிட்டுப்பண்டு ஊழலில் சிக்கியவர், அவருக்கும் மிரட்டல் விடுத்து அவரும் இன்றைக்கு பிஜேபி கட்சியில் பாதுகாப்பாக இருக்கிறார். நாராயண ராணே சிவசேனா கட்சியில மணி லாண்டிங் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர், அவரையும் மிரட்டி படிய வைத்து பாஜகவில் இன்றைக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டார்கள். பிரேம்காந்த் ஊழல் மற்றும் கிரிமினல் குற்றவாளி, அவரை பிஜேபியில் சேர்த்து அருணாச்சல பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக்கிவிட்டார்கள். என் பெருமைக்குரியவர்களே, அஜித் பவார் மராட்டிய மண்டலத்தில் சத்ரபதி சிவாஜி உலவிய மண்ணில் தேசியவாத காங்கிரசின் தலைவர் சரத்பவாருக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் அஜித் பவார். ஒரு வகையில் இரத்த உறவுள்ளவர். அவரை மிரட்டி என்சிபி 2000 கோடி கூட்டுற ஊழலை சுட்டிக்காட்டி
இன்றைக்கு அவரை தன்வசப்படுத்தி அவருக்கு இந்த யோக்கியின் பதவியை கொடுத்து விட்டார்கள். பிரபுல் பட்டேல் என்சிபி கட்சியினுடைய தலைவர், ஏர் இந்தியா விமான ஊழல் வழக்கில் சிக்கியவர். அவர் இன்றைக்கு வழக்கு கைவிட்டால் போதும் என்று பிஜேபி கட்சியில் சரணாகதி அடைந்து விட்டார். சகான் புஜ்பால் அவர் என்சிபி கட்சியில் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர். அவர் இப்பொழுது பிஜேபி சேர்ந்து நிரபராதியாகிவிட்டார். ஏகநாத் ஷிண்டே அது ஒரு தனி சட்டமன்ற உறுப்பினர். அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது என்று அவரை மிரட்டி உத்தவ் தாக்கரேயினுடைய சிவசேனாவை இரண்டாக உடைத்து ஏகநாத் ஷிண்டேவை இன்றைக்கு மராட்டிய மண்டலத்தின் முதலமைச்சராக்கிவிட்டார். ஏற்கனவே மராட்டிய மண்டலத்தின் முதலமைச்சராக இருந்த பட்னாவிஸ் இன்றைக்கு மராட்டிய மண்டலத்தின் துணை முதலமைச்சராகிவிட்டார். இன்றைக்கு மோடிக்கு இருக்கிற கவலை, தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு ஏகநாத் ஷிண்டே கிடைக்கவில்லையே என்ற கவலை. நான் மோடிக்கு சொல்லுகிறேன், ஏகநாத் ஷிண்டே இங்கே கிடைக்க மாட்டார்கள். திமுகவுக்காக தலையை எடு என்றாலும் எடுப்பவர்கள், கொடி என்றாலும் கொடுக்கிற ஒரு கொள்கை கூட்டம் இந்த கட்சி. இந்த கட்சியை காட்டி கொடுப்பதற்கு கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய ஒரு தொண்டன் முன்வர மாட்டான். உனக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கணும்னு நீ ஏதாவது ஒரு கூட்டத்தில் பேசி இருக்கிறியா? இல்ல. நீ என்ன சாதனை செய்திருக்கிறேன்னு நீ சொல்றியா? இல்ல. உன்னுடைய 10 ஆண்டு காலத்தில் என் நாடு பாதாளத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் ஏழ்மையும் பசியும் இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவையே குஜராத்தி மயமாக துடிக்கிறார். இந்த பிஜேபி ஆட்சியே டைமண்ட் மாபியாக்கள், வைர வியாபாரிகளினுடைய ஆட்சி இந்த ஆட்சி. வைரத்திற்கு வரி எவ்வளவு தெரியுமா? 0.5, அவ்வளவுதான் வைரத்திற்கு வரி. என்னுடைய தாய்மார்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு 18% வரி. வைரத்திற்கு 0.5% வரி போட்டு டைமண்ட் மாபியாக்களின் கையில் சிக்கிக்கொண்ட இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட முடியாது. மூர்க்கர்கள், முரடர்கள், முட்டாள்களின் கூட்டம் அந்த கூட்டம். கேள்வி கேட்பவன் தலையே வெட்டுகிறார்கள். கேள்வி கேட்டார் கோவிந்த பன்சாரி கொல்லப்பட்டார். கேள்வி கேட்டார் நரேந்திர தபோல்கர் கொல்லப்பட்டார். கேள்வி கேட்டார் கம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் கல்ஃபிர்கி கொல்லப்பட்டார். ஜெயலலிதாவின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட மாதருபாகன் என்கிற புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு உயிர் தந்தாள் உரிமை உள்ள எழுத்தாளர், உரிமை உணர்வுள்ள எழுத்தாளர் கௌரி லங்கேஷ். பட்ட பகலில் 12 மணிக்கு அவர் வீட்டுக்கு முன்னாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். கௌரி லங்கேஷ் சுட்டப்பட்ட பொழுதும், டாக்டர் கல்ஃபிர்கி கொல்லப்பட்ட பொழுதும் 2 பேரையும் கொண்டது ஒரே ஆயுதம் என்று இன்றைக்கு புலன் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள் உடம்பெல்லாம் தொழுநோய், புழு நெளிகிறது, தொழுநோயே தேகமாகிவிட்டது, பருவே முகமாகிவிட்டது, தேசமே சிறைச்சாராகிவிட்டது. தொழுநோய் வந்து அழுது வடிந்து கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்ற நான் போகிறேன் என்று 80 வயது பெரியவர், தமிழ்நாட்டை சார்ந்த ஸ்டேன்ஸ், மலையின் உச்சிக்கு சென்றார். புழுவை அகற்றினார், காயத்திற்கு மருந்திட்டார், அவர்களுக்கு நித்தம் நித்தம் விருந்து படைத்தார். தன்னார்வ அமைப்புகளின் மூலமாக நிதி திரட்டி அவர்களுக்கு சேவகம் செய்வதே வாழ்க்கை என்று கருதினார். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் சட்டத்தின்படி அவரை கைது செய்தார்கள். கராக்கிரகத்தில் அடைக்கப்பட்டார். என் பெருமைக்குரிய வாக்காளர்களே, அவருக்கு பக்கவாதம் வந்தது. சிறுநீர் பெய்தார், சுத்தம் செய்ய ஆள் இல்லை. மலம் பெய்தார், அப்புறப்படுத்தப்படவில்லை.
தாகம் எடுத்தது, தண்ணீர் கேட்டார். அரை குவளை தண்ணீரை தன்னுடைய வலது கரத்தில் தாங்கி குடிக்கிற வலிமை அவருடைய கரம் இழந்து விட்டது. இனியாவது அவருக்கு ஜாமீன் தாருங்கள் என்று கேட்டோம். ஜாமீன் மறுக்கப்பட்டது. சிறைச்சாலையே ஸ்டேன்ஸ் சாகடிக்கப்பட்டார். இதுதான் இந்த ஆட்சி. பசு மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்று சொல்லி இந்தியாவில் 10 ஆண்டு காலத்தில் 10,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தகவல் உரிமை சட்டத்தின்படி தகவலை கேட்டு விரும்புகிறவர்கள் 80 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், சிந்தனையாளர்கள் திட்டமிட்டு ஒடுக்கப்படுகிறார்கள். ஜனநாயகம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிறது. இன்னும் ஒரு தடவை மோடியை இந்த நாட்டின் பிரதமராக அனுமதித்தால் அதற்கு பிறகு இந்தியாவில் தேர்தலே வராது என்று அண்ணன் ஸ்டாலின் எச்சரிக்கிறார். இந்த அக்கிரமத்திற்கு முடிவு கட்டப் போவது யார்? அதிகாரத்தில் இருக்கிற மம்தா கூட கொஞ்சம் யோசித்தார். இந்த அக்கிரமத்தை முடிவு கட்டுவதற்கு யாரால் முடியும் என்று பொழுது இடதுசாரிகளை கொஞ்சம் தயங்கினார்கள். இந்த அக்கிரமத்திற்கு முடிவு கட்ட நான் நடைவேணம் போகிறேன் என்று ராகுல் காந்தி நடந்து சென்றார். இந்த அக்கிரமத்திற்கு முடிவு கட்ட வேண்டுமானால் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், IAS அதிகாரிகள் சொன்ன பொழுது அந்த முடிவுக்கு நானே முகம் தருகிறேன் என்று முதலில் முன்வந்த தலைவன் MK ஸ்டாலின். அதுதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி. இடதுசாரிகளும் காங்கிரசும் ஒரு நேர்கோட்டில் இணைய முடியாது என்றார்கள். இணைத்து வைத்தார் ஸ்டாலின். உன்னை போல் ஒருவன் என்கிற புத்தக வெளியீட்டு விழாவை நந்தனத்தில் நடத்தி அந்த புத்தகத்தை வெளியிடுவது யார் என்றால் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தி. அதை பெற்றுக் கொள்கிறவர் யார் என்றால் கேரளாவின் முதலமைச்சர் பினராயி விஜயன் என்று இடதுசாரிகளுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு இணக்கத்தை உருவாக்கினார். பீகாரில் இருக்கிற தேஜஸ்வி யாதவை வந்து கலந்து கொள்ள சொன்னார். அகிலேஷ் யாதவ் வந்து பேசினார். இந்தியாவில் பிஜேபி அல்லாத எல்லா கட்சிகளையும் ஒரு கூட்டில் இணைக்க முடியும் என்று பல பேர் நினைத்ததை எங்கள் தலைவன் நடைமுறைக்கு கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியா கூட்டணி அமைந்திருக்கிறது. பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் வருகிறது. என்ன காரணம் என்றால் அதனுடைய வலியை இப்பொழுது மக்கள் உணர்கிறார்கள். இந்த நாட்டில் வானம் அறந்து மழை பொழிகிறது. இல்லாம எடப்பாடி ஆள் மாதிரி தெரியுது. திக்கெல்லாம் போடுகிற திருநெல்வேலி சீமையில் பொங்கி பிரவாகம் எடுத்து ஓடுகிற தாமிரபரணி நதி ஊருக்குள் நுழைந்து 24 அடி உயரத்திற்கு பாய்கிறது. கடல் சூழ்ந்த காயல்பட்டினத்தில் 90 சென்டிமீட்டர் மழை பொழிகிறது. தலைநகர் சென்னை வாழத் தகுதியற்ற ஊர் என்கிற நிலைமைக்கு ஆளாகிவிட்டது. தடி கொண்டு பலர் தலையில் அடித்ததைப் போல, இடி வந்து இதயத்தில் விழுந்ததைப் போல துடிக்கிறார் முதலமைச்சர். ஒரு சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாட்டின் நிர்வாகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய சிவதாஸ் மேனாவிடத்தில் நீங்களே நெல்லைக்கு செல்லுங்கள், நிவாரணப் பணியை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மேனா திருநெல்வேலிக்கு சென்று 10 நாட்கள் முற்றுகையிட்டு நிவாரணப் பணியை மேற்கொண்டு மக்களுக்கு ஆறுதலை வழங்கினார் என்றால், ஒரு தலைமை செயலாளரை நிவாரணப் பணிக்கு அனுப்பி 10 நாள் முற்றுகையிட வைத்து துயர் துடைத்த ஒரே முதலமைச்சர் இந்திய வரலாற்றில் அண்ணல் ஸ்டாலின். தங்கம் தென்னரசு தலைமையில் 10 அமைச்சர்கள் முற்றுகையிட்டார்கள். மக்கள் சமவெளிக்கு வந்தார்கள்.
தூத்துக்குடி தொகுதியில கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஒரு தனி மனித ராணுவமாக இயங்கினார். ஒரு டிவிஎஸ் 50ல பயணம் செய்தார், ஆட்டோவில் பயணம் செய்தார். ஒரு தம்பி சொன்னான், நான் அவர்களை 10 முறை என்னுடைய எண்ணில் தொடர்பு கொண்டேன். 10 முறையும் என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு எடுத்து என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள். 10 முறை தொடர்பு கொண்ட பொழுதும் 10 முறையும் பதில் சொல்லுகிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று தூத்துக்குடியில் அந்த தம்பி சொல்லுகிறார். எங்களுக்கு உதவுங்கள் என்று முதலமைச்சர் கேட்டார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார், பறந்து போனார். நிர்மலா சீதாராமன் வந்தார், பார்த்தார், பறந்து போனார். ஒன்றிய குழுவினர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள். நிவாரணப் பணி முறையாக இருக்கிறது என்று சான்றிதழ் தந்துவிட்டு சென்றார்கள். முதலமைச்சர் டிசம்பர் 19 டெல்லி சென்றார். டெல்லி சென்று நாடாளும் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டார். இரவு 7:30 மணிக்கு கொடுத்தார்கள். 7:30 மணிக்கு பிரதமரை சந்தித்த முதல்வர் அண்ணன் ஸ்டாலின், எனக்கு 37,000 கோடி ரூபாய் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதை தாருங்கள் என்று கேட்டார். பதில் இல்லை. உங்கள் எம்பி அண்ணன் TR பாலு தன்னுடைய உயரத்தை மறந்து கனிமொழி, திருமாவளவன், நவாஸ்கனி எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரை அழைத்துக் கொண்டு அமித்ஷாவின் வீட்டிற்கு சென்று இந்த நிவாரணத்தை டிசாஸ்டர் ஃபண்டிலிருந்து விடுவித்து தாருங்கள் என்று கேட்டார். நான் பாடி மேடைக்கு வருகிற இந்த நேரம் வரையிலும் ஒரு காசு வரவில்லை. இவர்களை ஒப்புக்கொள்ளுவர்கள் பாடியில் இருந்தால் மன்னிக்க முடியாத தவறை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்று அர்த்தம். TR பாலு அவருடைய மாமா கண்ணதுரான் திமுகவின் மாவட்ட செயலாளராக தலைநகர் சென்னையில் கொடிகட்டி பறந்தவர். மிசா என்கிற அக்கினி ஆற்றில் குளித்தெழுந்தவர் TR பாலு. ஒரு 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஆட்சியில் திமுகவை தீர்த்து கட்டுவதற்கு அன்றைக்கு பல பேர் திட்டமிட்ட காலத்தில் தலைநகர் சென்னையில் திமுகவை உயிர் துடிப்போடு வைத்திருந்தவன் பெயர் TR பாலு. கலைஞர் எள் என்றால் எண்ணெய் கொண்டு வந்தவர். கலைஞர் தேன் என்றால் தித்திப்பு என்றால் தேன் என்றால் தித்திப்பு கொண்டு வந்தவர். கலைஞர் மலர் என்றால் மாலை கொண்டு வந்தவர். கலைஞர் வெட்டிவாய் என்றால் கட்டி வந்தவர் TR பாலு. அவர் களத்தில் இருக்கிறார். அவரை காயப்படுத்தாதீர்கள் என்று கேட்கத்தான் வந்தேன். மிக குறுகிய காலத்தில் எல்லா வாக்காளர்களையும் சந்தித்து எங்கள் தரப்பு நியாயங்களை வைப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. நானே வில்லிவாக்கத்தில் பேசிவிட்டு வேக வேகமாக முடித்துக் கொண்டு நான் இங்கு வருகிறேன். இந்த யுத்தம் மிகப்பெரிய யுத்தம். இந்த யுத்தம் அண்ணன் ஸ்டாலின் தான் இந்த யுத்தத்திற்கு தலைமை தாங்குகிறார். ராகுல் காந்தி வருகிறார். அவரு நெல்லையில வந்து பேசிட்டு திருவனந்தபுரம் போய் அதற்கு பிறகு விமானத்தில் கோவை வந்து இறங்கி அவர் கார்ல வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஸ்வீட் கடையை பார்க்கிறார். இனிப்பு பலகாரம் இருக்கிற கடையை வண்டியை நிறுத்த சொல்லுகிறார். அந்த சாலையை கடந்து செல்லுகிறார். ஒரு சாமானியனை போல அங்க இருக்கிற தித்திப்பான பலகாரங்களை பார்க்கிறார், தின்று பார்க்கிறார். வாங்கிய பலகாரத்திற்கு காசு கொடுக்கிறார். அதை கையில் வாங்கி கொண்டு மேடைக்கு செல்லுகிறார். முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை சந்தித்து அந்த தித்திப்பான பலகாரத்தை அண்ணன் ஸ்டாலின் நம் கையில் கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு சொல்லுகிறார், இந்திய அரசியல் கட்சி தலைவர்களில் நான் யாரையும் இதுவரைக்கும் அண்ணன் என்று அழைத்ததில்லை. மை எல்டஸ்ட் பிரதர் MP ஸ்டாலின் என்று ராகுல் காந்தி பாராட்டுகிறார். எங்கள் தோழமை அவ்வளவு வலுவாக இருக்கிறது. இது ஒரு மதசார்பற்ற அணி. நீங்களும் நானும் வேறாக இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டின் பண்பாடு என்பது பன்முகத்தன்மை. ஒரு முஸ்லிம் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில் இருக்கிறார். அவருடைய பேர் தன்வீர் அகமது. ராமர் கோவில் பிரதிஷ்டை நடைபெறுகிறது. அவர் துவாரகா பீடத்திலிருந்து புனித தண்ணீர் எடுத்து வைத்திருக்கிறார். இதை அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு அனுப்ப வேண்டும் என்று கருதுகிறார். போஸ்ட் ஆபீஸ் போய் பார்த்தா ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து
இந்தியாவுக்கு எந்த பொருளையும் எடுத்து செல்வதற்கு அஞ்சல் சேவை இல்லை என்றார்கள். ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு துவாரகா பீடத்திலிருந்து எடுத்த புனித நீரை கொடுக்க முடியவில்லை என்று மனம் கலங்கிய அவர் உடனடியாக சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் தலைநகரில் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்னுடைய பாச மகள் மகரிபுக்கு தொடர்பு கொண்டு ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு நான் எடுத்து வைத்திருந்த புனித நீர் கொடுக்க முடியவில்லை, நான் உரைக்கே அனுப்பி வைக்கிறேன் என்று ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கிற காஷ்மீரில் இருந்து துவாரகா பீடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட புனித நீர் லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அவருடைய மகள் மஹரீப் ஒரு காஷ்மீர் பண்டிட்டை அணுகி ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு இந்த புனித நீரை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த பண்டிட்டும் அதை மதிப்போடு வாங்கி அந்த தண்ணீர் ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு பயன்படுத்தப்பட்டதென்றால் இதற்கு பேருதான் இந்திய பண்பாடு. இந்த பண்பாட்டுக்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. ஒரு மேடைக்கு சென்றார், விளக்கு ஏற்றினார், பேச சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், என்னிடத்தில் குத்து விளக்கு ஏற்ற சொன்னார்கள். என் கையில் ஒரு மெழுகுவர்த்தி தந்தார்கள். அது கிறிஸ்தவர்களின் அடையாளம், குத்து விளக்கு இந்துக்களின் அடையாளம். ஏற்றிய நான் ஏபிஜே அப்துல் கலாம், இதுதான் இந்தியாவின் அடையாளம் என்றார். அந்த அடையாளத்தை தகர்ப்பதற்கு இன்றைக்கு சங் பரிவார் சக்திகள் முயற்சிக்கிறார்கள். இன்னைக்கு என்ன ஆச்சு? மட்டன் வெட்டி விருந்து போட்டா மட்டன் பார்ட்டி, சிக்கன் வெட்டி விருந்து போட்டா சிக்கன் பார்ட்டி, கேக் வெட்டி விருந்து போட்டால் அதற்கு பேர் பர்த்டே பார்ட்டி. இந்தியாவை வெட்டி துண்டு போட்டால் அதற்கு பேர் பிஜேபி பார்ட்டி. அந்த பார்ட்டி மீண்டும் வருவதற்கு துடிக்கிறது. அவர்களை ஒருவர் கூட அவருக்கு வாக்களித்தோம் என்கிற பழிக்கு ஆளாகி விடாதீர்கள். வருங்காலம் உங்கள் கல்லறையின் மீது காரை துப்பும். ஆகவே பண்டிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள், பரிசுத்தமானதை நாக்கி கொடாதேயுங்கள். ஆழ்விற்று பொன் வாங்கியோர் செய்த பூனை ஆண்டைக்கு கட்டி மகிழாதீர்கள். நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள். செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொண்டு விடாதீர்கள். வழி இருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள். கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள். கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். காரியம் யாவற்றுக்கும் கைகொடுக்க டி.ஆர். பாலு என்கிற உயர்ந்த மனிதன் உங்களை உத்தரவை நிறைவேற்ற காத்திருக்க வந்து செல்லக்கூடிய புறம்போக்குகளை அங்கீகரிக்கிற பாவத்தை மறந்தும் செய்து விடாதீர்கள். உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன், ஒரு கிளைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன், உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், மந்தாடி கேட்கிறேன். நீலத்திரைகடல் ஓரத்தில் நித்தம் தவம் செய்யும் குமரியிலில் பிறந்த நாஞ்சில் சம்பத் என் அண்ணன் டி.ஆர். பாலுவுக்காக யாதவர் தெருவில் யாசகம் கேட்கிறேன். வாக்களியுங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு, வாய்ப்பளியுங்கள் அண்ணன் டி.ஆர். பாலுவுக்கு என்று கேட்டு விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.